Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொலைபேசிகளும். இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர்வரிசை சார்ந்த கணக்குகள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செக்மெண்ட் 1 செக்மெண்ட் 2 ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். குறிப்புகள், அதாவது கூட்டுத்தொடர்வரிசை சார்ந்த ஒரு சில குறிப்புகள் இதுல. கூட்டுத்தொடர்வரிசைங்கிற டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்புகள் வந்து எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது புரியும். ஒரு கூட்டுத்தொடர்வரிசை அவங்களே கொடுத்தாங்க. ஸோ கூட்டுத்தொடர்வரிசை 1, 3, 5, 7 ஒரு நம்ம ஒரு கூட்டுத்தொடர்வரிசை எடுத்துக்கலாம். ஸோ நீங்க அந்த கூட்டுத்தொடர்வரிசை டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எப்படி நாலு கூட்டுத்தொடர்வரிசைன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு. ஸோ இப்போ 1 by 1 ஒவ்வொரு குறிப்புகளும் பார்க்கலாம். ஒவ்வொரு உறுப்புடன் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர்வரிசை ஒரு கூட்டுத்தொடர்வரிசை ஆகும். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோமா, 1, 3, 5, 7 கூட ஒரு மாறாத எண்ணா ஒரு 2, அந்த 2ஆல வச்சு நீங்க கூட்டி கழிச்சீங்கன்னாலும் ஒரு தொடர்வரிசை தெரியுமா. அதுக்கப்புறம் இந்த மொத்த ஒரு நம்பரை வந்து மொத்த நம்பர்ல இருந்து கழிச்சீங்கன்னா ஒரு தொடர்வரிசை வரலாம். அதுவும் சரி, கூட்டினாலும் சரி, அது வர தொடர்வரிசை கூட்டு தொடர்வரிசையாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு குறிப்பு. ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பிரிக்கினாலோ அல்லது வகுத்தாலோ கிடைக்கும் புதிய தொடர்வரிசை கூட்டுத்தொடர்வரிசை ஆகும். சேம் அதே மாதிரிலாம் முன்னாடி என்ன பண்ணோம்னா கூட்டுனோம் கழிச்சோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ஜியமற்ற மாறிலி, ஏன்னா இது பெருக்கல் வகுத்தல் இருக்கிறனால பூஜ்ஜியமற்ற மாறிலினா 0 தவிர என்னென்ன மாறிலி ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸை வச்சு நீங்க மல்டிபிள் பண்ணி டிவிஷன் பண்ணாலோ அதுக்கப்புறம் அதனால வர கூட்டுத்தொடர்வரிசையும் கூட்டுத்தொடர்வரிசை தான் ஃபார்ம் பண்ணும். ஒரு கூட்டுத்தொடர்வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த 3 உறுப்புகளை நாம் a-d, a மற்றும் a+d என எடுத்துக்கொள்ளலாம். இங்கு பொது வித்தியாசம் d ஆகும். ஒரு கூட்டுத்தொடர்வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர்வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளை எப்படி எடுத்துக்கோம்னா a-d, a மற்றும் a+d, இது அதோட ஃபார்மட். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அவங்க இப்படி கொடுத்தாங்க, அடுத்தடுத்த கூட்டுத்தொடர்வரிசையில் அடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். அதாவது சென்டர்ல ஏ, இந்த பக்கம் a-d, இந்த பக்கம் a+d. ஏங்கிறது என்னன்னு தெரியும், டிங்கிறது என்ன, ஏ முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம். கூட்டுத்தொடர்வரிசைங்க டாபிக் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஏ கோட் டி கோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அடுத்த 3 உறுப்பு ஈஸியா வச்சுக்கலாம். ஸோ ஏ சென்டர்ல போட்டு a-d சரி a+d சரி போட்டா அடுத்த 3 உறுப்புகள் இருக்கலாம். ஒரு கூட்டுத்தொடர்வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால், ஸோ இப்போ 3 பார்த்தோம், அதே மாதிரி 4 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் 4 உறுப்புகளை a-3d, a-3d, a-d, a+d மற்றும் a+3d என எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 3 உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி, ஸோ சென்டர்ல ஏ, இந்த சைடு a-d, இந்த சைடு a+d சொல்லியிருந்தேன். அதே 4 உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி a-d, a+d வச்சுக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா a-3d, a+3d இதை ஆட் பண்ணிக்கணும். சென்டர் ஏர்ல மாதிரி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் தான், இதுவும் நீங்க மைஸா பண்ணிக்கணும். ஸோ இந்த குறிப்புகள் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் ஒன்று வேணா நெக்ஸ்ட் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, ஒரு கூட்டுத்தொடர்வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அந்த 4 எண்களை காண்க. ஸோ ஒரு கூட்டுத்தொடர்வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகள்னு சொல்லிட்டாங்க. பிஎஸ்ல தான் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்கன்னா அதோட 4 உறுப்புகள் என்ன சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். தீர்வு, கூட்டுத்தொடர்வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 4 எண்கள்.
ஸோ 4 எண்கள் பார்த்தீங்கன்னா a minus d a plus d, அதுக்கப்புறம் a minus 3d a plus 3d. இது நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அடுத்த 4 எண்கள் இதுதான். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம்னா அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல். ஸோ அந்த உறுப்போட கூடுதல் 28ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா அதோட கூடுதல் வந்து 28 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர். அப்போ 4 உறுப்புகளின் கூடுதல் 28 என்பதால் ஸோ a minus 3d, ஸோ a minus 3d plus a minus d plus a minus d plus a plus d, ஸோ a plus d plus a plus 3d, ஸோ plus a plus 3d equal to 28. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3, அதாவது மைனஸ் 3dயும் பிளஸ் 3யும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இருந்ததுன்னா மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் அவ்வளோ இருக்குது, மொத்தம் 4a இருக்கு. ஸோ 4a equal to 28. அப்போ 4a equal to 28. ஸோ இப்போ a மட்டும் வேணும்னா a இங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ். அப்போ therefore a equal to 7. ஸோ ஏங்கிறது கொடுத்துறது என்ன? முதல் உறுப்பு. ஸோ முதல் உறுப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது ஏங்கிறது 7 கண்டுபிடிச்சாச்சு. இதே போலவே அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276 என்பதால். ஸோ அடுத்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வர்க்கங்களா இருக்கும்போது அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது a minus 3dங்கிறத வர்க்கம்னா அதோட ஸ்கொயர் அர்த்தம். ஸோ அப்போ வர்க்கம்னா ஸ்கொயர். இப்போ முதல் நம்பரோட வர்க்கம் a minus 3d ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் என்ன a minus 2d ஸ்கொயர் பிளஸ் மூணாவது எண் வந்து பார்த்தீங்கன்னா a plus 3d ஸ்கொயர் பிளஸ் a plus 3d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காத ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா a minus b a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் a minus b a plus b க்கு. அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் a minus 3d எழுதுறோம். அப்போ என்ன பண்ணோம்? a ஸ்கொயர் இடத்துல a இருக்கு. ஸோ அப்போ a ஸ்கொயர் 2ab, அதாவது மைனஸ் 2ab a minus b. அப்போ மைனஸ் 2ab தான் மைனஸ் ஃபார்முலா இருக்கு, அதை எடுத்துக்கணும். அப்போ b இடத்துல என்ன இருக்குது? 3d இருக்கு, a இடத்துல a இருக்கு. ஸோ அப்போ என்ன 2 இன்டூ ab வந்து பார்த்தீங்கன்னா 2a இன்டூ 3d, அப்போ என்ன 6ad பிளஸ் இங்கே என்ன இருக்கு? b இடத்துல b ஸ்கொயர். ஸோ அப்போ 3 ஸ்கொயர் 9, ஸோ 9d ஸ்கொயர். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா a minus d, அதே மாதிரி a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு a ஸ்கொயர் 2d போட்டிங்கன்னா 2ad பிளஸ் d ஸ்கொயர். a plus d க்கு அதே தான், a ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர்னா a ஸ்கொயர், 2ab னா 2ad, ஸோ 2ad d ஸ்கொயர். அதே மாதிரி a ஸ்கொயர் பிளஸ் 2ad னா 2a பிளஸ் 3 6d ad. அப்போ 9d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. ஸோ இப்போ a minus b a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் 2ad மைனஸ் 6ad மைனஸ் 8ad, இது கேன்சல் ஆச்சுன்னா மொத்தமாக கேன்சல் ஆயிடும். 2ad இது ad எல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஸோ ஏ ஸ்கொயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு a ஸ்கொயர் 2 3 மொத்தம் 4a ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ 4a ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் எவ்வளோ இருக்கு? 9d ஸ்கொயர், இங்க ஒரு d ஸ்கொயர், ஸோ இங்க ஒரு d ஸ்கொயர், மொத்தமாக 20d ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதுதான் ஈக்குவல் டு 26 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா. ப்ரீவியஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வேலையை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ ஏயோட வேல்யூ 7, ஸோ 4 into 7 ஸ்கொயர் பிளஸ் 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 266. 7 ஸ்கொயர் 49, ஸோ 49 into 7 போட்டு 4 into போட்டு மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா d ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே பேலன்ஸ் வரும்போது 4 இருக்கும். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா d ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இருக்கும். ஸோ நமக்கு d மட்டும் வேணும், என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுத்தீங்கன்னா டிக்கு ரூட் எடுத்தீங்கன்னா இங்கே ரூட் எடுக்கும் 4 இருக்கும். அப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரூட்டுக்கு மீனிங் என்னன்னா பவர்ல 1/2 இருக்கு அர்த்தம். ஆல்ரெடி ஸ்கொயருக்கு இன்டூ 2 ஆகும்போது இது கேன்சல் ஆச்சுன்னா பவர்ல 1 ஆயிரும். அப்போ d ஈக்குவல் டு ரூட் 4. ஏன் பிளஸ் ஆர் மைனஸ்னா ரூட்லேருந்து எந்த வேல்யூ சொல்ல வந்தாலும் பிளஸ் ஆர் மைனஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ ரூட் 4க்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா d ஈக்குவல் டு 4க்கு ரூட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ d ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ இப்போ a7 d ஈக்குவல் டு 2. ஸோ நமக்கு ரெண்டு நம்பர் தெரியும், d plus 2 minus 2 3. ஸோ இப்போ a7 d plus 2 நம்மளுக்கு ஆல்ரெடி அடுத்தடுத்து 4 எண்கள் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 4 எண்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா கொடுத்துற வரிசை கிடைக்கும்.
ஸோ தேவையான 4 எண்கள் ஏங்கிற இடத்துல 7, அப்புறம் டிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ -3d. ஸோ அதே மாதிரி 7 - 2. அதே மாதிரி a + dக்கு 7 + 2, 7 + 3, 2. இப்படி சிம்பிளை பண்ணிங்கன்னா 1, 5, 9 மற்றும் 13. ஸோ அப்போ அவங்க கேட்ட 4 நம்பர். டியில் இன்னொரு வேல்யூ இருக்கும் -2, அதுக்கும் செக் பண்ணணும். ஸோ இப்போ A7 D - 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 13, 9, 5 மற்றும் 1 சொல்லுது. அப்படியே ரிவர்ஸில் வருது. நம்ம கூட்டுத்தொகை வரிசை இந்த ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதே எடுத்துக்கலாம். எனவே கூட்டுத்தொகை வரிசையில் அமைந்த 4 எண்கள். ஸோ கூட்டுத்தொகை வரிசையில் 4 எண்கள் 1, 5, 9 மற்றும் 13. தேவையான கூட்டுத்தொகை வரிசை 4 எண்கள் பார்த்தா 1, 5, 9 மற்றும் 13 இதுதான். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை வரிசை சார்ந்த செக்மெண்ட் 4 ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks for watching.